ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழ தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு கிரக காம்பினேஷனை பத்தி ரொம்ப முக்கியமா பேச வேண்டியிருக்கு. கிரகங்கள் மட்டுமல்ல, அதுக்கு ஒரு இறைவனும் இருக்கு, கோவிலும் இருக்கு. ரொம்ப அருமையா அற்புதமா வேலை செய்யக்கூடிய அந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன 2 கிரகங்கள் அப்படின்றது பார்ப்போம். அந்த 2 கிரகங்கள் நம்ம பல வீடியோக்களில் பேசுனது தான், செவ்வாயும் சனியும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செவ்வாய் சனி தனுசு லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா, அப்போது பலவிதமான பலன்களை வந்து நம்ம வழக்கமாக சொல்லுவோம். நிறைய ஜோதிடர்கள் நிறைய விதமாக சொல்லுவோம். விபத்தை பற்றி பேசுவாங்க, ஆப்ரேஷனை பற்றி பேசுவாங்க, இன்னும் நிறைய இழப்புகளை பற்றி பேசுவாங்க, நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பணத்தை தாராளமாக அள்ளி தரக்கூடிய ஒரே அமைப்பு இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் சனி இருக்கும் பொழுது நடக்குது. இது எப்படி 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு பணத்தை வாரி தர முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை. 2ஆம் வீடுன்றது உங்களுடைய தனஸ்தானம். உங்களுக்கு பணம் தரக்கூடியவங்க 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டுடைய தனஸ்தானம் 8ஆம் வீடு. அப்படி தான். இப்போ இப்படி அமைப்பு இருக்கும் பொழுது இந்த செவ்வாயும் சனியும் என்ன பேரை கொடுக்கும்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம். சுப்பிரமணி அப்படின்ற ஒரு பேரை கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இப்படி இருக்கிற நிலையில் என்னுடைய தம்பியோட ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தது. ஆரம்பத்தில் ஜோதிடம் பார்த்த சமயத்தில் எனக்கு இந்த செவ்வாய் சனி, இந்த சுப்பிரமணின்னு பேர் கொடுக்கும், இதெல்லாம் எனக்கு தெரிகிறது காலத்துக்கு முன்னாடி அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவரை வந்து ஒரு கோயிலுக்கு போக சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, திருத்தணி சுப்பிரமணியர் கோவிலுக்கு போக சொல்லியிருந்தேன். நான் அவருக்கு சொன்னதுக்கு காரணம் வேறு. அவர் கிருத்திகை நட்சத்திரக்காரர். அதனால சரி ஒரு சுப்பிரமணியர் கோயிலுக்கு போ அப்படின்னோடனே, அவர் திருப்பதியில் இருக்கிறதுனால சரி நான் திருத்தணியே போயிட்டு வரவானாரு. தாராளமாக போ அப்படின்னு சொன்னேன். அவரும் தொடர்ந்து அந்த திருத்தணிக்கு மாதம் மாதம் கிருத்திகை நட்சத்திரம் நடக்கிற நேரத்தில் அவர் போய் தரிசனம் பண்ண ஆரம்பித்தார். தரிசனம் பண்ணிட்டு வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சது. நிறைய சாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஊரில் ஒரு பேர் சொல்கிற மாதிரியான ஒரு இன்ஜினியராக அவர் வளர்ந்து வந்துட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் அங்கே போய் பார்த்துட்டு வர்றது வந்து ஒரு ஒரு லக்கியான ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அது செவ்வாய் சனினால் அவருக்கு அந்த பரிகாரத்தை கொடுக்கல. அவர் கிருத்திகை நட்சத்திரன்றதுனால மட்டும்தான் கொடுத்தேன். இப்போ இவர் காலம் போகுது காலம் போகுது. அப்புறம் இந்த செவ்வாய் சனின்ற பேர் வந்து சுப்பிரமணியர் அப்படின்றதெல்லாம் தெரிய வந்த பின்னால் பார்த்தா இவருடைய லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சுப்பிரமணியர் இருக்கிறார். இப்போ இந்த சுப்பிரமணியரை வந்து இவருக்கு எந்த வகையில் உதவுனார் அப்படின்றத பார்த்தா, இவர் ஒரு காலகட்டத்தில் எனக்கு சொல்கிறாரு, இவரை நம்பி முதல்ல ஒருத்தர் கட்டடம் கட்டுறதுக்கு கொடுத்தார் இல்லையா, அவர் பேர் சுப்பிரமணி. திருப்பதியில் நிறைய தெலுங்கு பேசுகிற பீப்புள் இருந்தால் கூட அங்கே சுப்பிரமணியன்ற பேர்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் இவருக்குன்னே அங்கே ஒரு சுப்பிரமணி இருந்திருக்கிறாரு. அந்த சுப்பிரமணி வந்து இவருக்கு முதல் வேலையை நம்பி கொடுத்துருக்கிறார். அதுதான் இவருடைய முதல் படி. அதுலேருந்து இவருடைய வளர்ச்சி வந்து மிக வேகமாக முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த செவ்வாய் சனிக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய முறையில் சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரையோ அல்லது ஒரு செல்ஃபோன் டவரையோ குறிக்கும். இந்த டவர் இருக்கிற இடத்து பக்கத்தில் தான் இப்படிப்பட்ட நபர் வந்து குடியிருப்பார் அப்படின்றது ஒரு கணக்கு. இப்போ இவருக்கு இதையே வந்து ஒரு அடையாளமாக சொன்னோம். என்னன்னா, இந்த டவர் மாதிரி ஒன்று சின்னதாக செஞ்சு உன்னுடைய வீடுகளில், நீ கட்டக்கூடிய வீடுகள்லாம் அதை பொருத்துறதுக்கு ஒரு வழி பாருங்க அப்படின்னு சொன்னோம். அவர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அது போல் ஒரு டவர், ஒரு இடுப்பளவு உயரத்துக்கு ஒரு டவர் செஞ்சு அவருடைய வீடு, அவருக்கு மொத்தம் அங்கே 4 வீடு இருக்குது, அந்த 4 வீட்லேயுமே இந்த டவரை பொருத்தினார். அது மட்டும் இல்லாமல் இவர் புதுசாக கட்டி கொடுக்குற வீட்லேயும் ஒரு அடையாளத்துக்காக அப்படி ஒரு டவர் செய்து வச்சார். இது அவருடைய வளர்ச்சியை வந்து மடன்னு மேலே வளர்ச்சி கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார். இது என்னப்பா இது இப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்ட்டு. இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இந்த சுப்பிரமணியர் கோயிலில் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. என்னுடைய மகளுக்கு வந்து டாக்டர் சீட்டு கிடைக்கிறதுக்காக நான் வந்து வேண்டியிருக்கிறேன். நான் எங்கள் ஊர்லேருந்து நடந்தே வந்து திருத்தணி போகிறதுக்காக நான் வேண்டியிருக்கிறேன் அப்படின்னார். அப்போ இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இல்லையா, அவனும் 8ல் போய் உட்காந்துருக்கிறான். சரி நீ முயற்சி செய்ப்பா, அதுவும் வந்து மருத்துவ கிரகம்தான், நீ கேளு சுப்பிரமணியரை கேளு அப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி அதிசயமாக கடைசி நேரத்தில் அவருடைய மகளுக்கு அந்த டாக்டர் சீட்டு கிடைச்சது. அந்த டாக்டர் சீட்டு கிடைச்ச பிறகு அவர் அந்த கோவிலுக்கு நடந்தார். நானும் அவர் கூட துணைக்காக போய் அந்த திருப்பதியிலேருந்து திருத்தணி வர வரைக்கும் பாதி தூரம் நடந்து வருவேன். ஒரு காரில் வருவேன். போய் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வண்டி நிறுத்திட்டு ஏதாவது ஒரு 2 வீலரில்
நான் லிஃப்ட் கேட்டு போய் இவர்கிட்ட இறங்கிப்பேன். அப்புறம் இவரோட அந்த 10 கிலோமீட்டர் நடந்து வருவேன். இப்படியே வந்து திருத்தணி வரைக்கும் ஒரு பெரும்பாலும் நானும் ஒரு 30, 40 கிலோமீட்டர் மேலே நானும் நடந்தேன். இந்த நேரத்தில் நாங்கள் இரவு நேரத்தில் அந்த கோவிலில் போய் சேர்றோம். அந்த கோயிலில் சேரும்போது இவர் என்ன சொல்லிட்டாரு, நீ காரில் மேலே போயிட்டு நான் நடந்து மேலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கோவில் பூட்டுற நேரமாகி போச்சு. ஏதோ சொன்னாங்க இத்தனை மணிக்கு கோயில் பூட்டிடுவாங்க அப்படின்ட்டாங்க. நான் சரியான நேரத்துக்கு மேலே போயிட்டேன். ஆனால் இவர் படி ஏறி வரணும் இல்லையா, தூரத்தில் இருக்கார் வேற. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து அப்புறம் படி ஏறி வரணும். இவர் வர்றப்ப எனக்கு சரி இன்னைக்கு அவர் பார்க்க முடியாது, இப்போ கோவில்லேயே எங்கேயாவது படுக்க வேண்டியதுதான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அதிசயமாக கோவில் அந்த நேரத்தில் பூட்டப்படலை. இவருக்காகவே இவர் வரவுக்காகவே காத்திருந்த மாதிரி அந்த கோயில் வந்து நிஜமாக திறந்துருந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு 10, 15 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு அந்த கோயில் பூட்டப்படலை. எனக்கு ஒரே ஆச்சரியம். வர்றாரு, நான் ஒவ்வொரு மணியும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர் வாசலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கரெக்டாக வராரு, நேராக உள்ளே போகிறோம், தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணி முடிச்சுட்டோம். அதோட அந்த கோயில் நட சாத்துறாங்க. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவமாக இருந்தது. இந்த திருத்தணி சுப்பிரமணியர் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தங்க தன்னுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து ஏமாந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பணம் வர்றதுக்கு உண்டான வழி என்னன்னு தெரியாமல் அவங்க முழிக்கிறாங்க. அவங்களோட ஜாதகத்திலையும் இதே செவ்வாய் சனி தான். அவங்களால தொடர்ந்து அந்த கோவிலுக்கு நிறைய முறை போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்கக்கிட்ட நான் ஒரு விஷயம் பரிந்துரைச்சேன். என்னென்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க. கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு எப்படியாவது அந்த கோயில் அபிஷேக தீர்த்தமோ அல்லது வேறு அந்த கோயில் குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமோ எடுத்துகிட்டு வாங்கன்னு. கீழே இருக்கும் உங்கள் குளம். அந்த தீர்த்தத்தை எதையாவது எடுத்து கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுட்டு அதையே சுப்பிரமணியராக நினச்சி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்களும் போனாங்க. இவங்க ஆச்சரியமாக இவங்களுக்கு தேவையான அளவு தீர்த்தம் கோவிலே கிடச்சிட்ருக்கு. அதை வாங்கி கொண்டு வந்து வச்சு அந்த சுப்பிரமணியருக்கே செய்கிறதா நினச்சிக்கிட்டு இவங்க அந்த கலசத்துக்கு வந்து இவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண 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 இவங்களுக்கு தொலைந்து போனதாக நினச்ச பணம் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்துருச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏங்க இதை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கலாமா? ஏன்னா அந்த பணம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துருச்சு சார், அதனால் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இது தொடர்ந்து நான் வழிபட எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு பணத்தை வாரி கொடுக்கக்கூடியவர் சுப்பிரமணியராக இருந்தார். அதாவது இந்த செவ்வாய் சனியாக இருந்தது. இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் தனஸ்தானத்தோடையோ அல்லது 8ஆம் வீட்டோடையோ தொடர்பில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த தீர்த்தத்தை எப்போதுமே வழிபாடு செய்யலாம். இந்த திருத்தணி சுப்பிரமணியரை நீங்கள் எந்த நேரத்திலையும் வழிபடலாம், எப்படியும் வழிபடலாம். அவ்வளவு சக்தி நிரம்பியவர்ன்றதுனால நீங்கள் கூப்பிட்ட மாத்திரத்தில் அவர் உங்கள் இடம் நோக்கி வருவார். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் தான் பண்ணணும்னு இல்லை. ஒரு முறை அந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் அந்த கோவிலேருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வர்றது மூலமாகவே நீங்கள் அந்த சுப்பிரமணியரை இங்கே வீட்டில் வச்சே வழிபட முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இறைவன் தான் இந்த திருத்தணி சுப்பிரமணியர். நம்ம எல்லாரும் ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலுடைய அளப்பரிய சக்தியை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை நம்முடைய தேவைக்கு நம்முடைய ஜாதகம் அறிஞ்சு அதை பயன்படுத்த தொடங்கணும்னா எவ்வளவு நன்மையான காரியங்கள் நமக்கு நடக்கும்ன்றத அனுபவத்தில் எங்களை போன்ற ஆட்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த கோயில் போய் வர்றது மூலமாகவே இது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இது போல் நிறைய கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அதிசயமான கோயில்கள்லாம் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.